தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/3/2017 சனிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம் இரவு 12:06 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். ஆறுமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். கந்த பெருமானை வழிபட்டு கவலைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். குகனை வழிபட்டு குறைகளையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். வேலனை வழிபட்டு வெற்றிகளையெல்லாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். கிழமையின் அடிப்படையில் இன்றைக்கு சனி. பொதுவாகவே சனிக்கு ஒரு வாகனம் கொடுத்திருக்கிறார்கள், காகம் என்று. இப்படியெல்லாம் தெய்வங்களுக்கும் வாகனம் இருக்கிறது, நவகிரகங்களுக்கும் வாகனம் இருக்கிறது. நம்முடைய ராசி சின்னங்களை நீங்கள் பார்த்தால் அந்த சின்னங்களிலே ஒவ்வொரு ஏதேனும் ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். மேஷம் அப்படின்னா அதில் ஆடு படம் போட்டிருக்கும். அந்த ஆடு படம் போட்டு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சாஸ்திரத்திலே ஆடு என்ன மாதிரி குணமோ அதே போல் மேஷத்திலே பிறந்தவர்களுக்கு குணம் இருக்குமா. இந்த சின்னத்திற்கு ஏற்ற எண்ணங்கள் குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதற்கு ஒரு பாடல் உண்டு. மேஷம் எனில் ஆடாகும், மேல் ரிஷபம் மாடாகும். ரிஷபம்னு சொன்னால் அதுக்கு காளை வாகனம் கொடுத்திருப்பார்கள். ஆசையுடன் வரும் மிதுனம் ஆயிழையோடு இணைந்த ஆணாம். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கிற ஒரு உருவம் மிதுனத்துக்கு கொடுத்திருப்பார்கள். கடகம் நண்டாகும். களர் சிம்மம் சிங்கம்தான். சிம்மராசிக்கு சிங்கம்தான் அதுக்கு சின்னம். படர் கன்னி பெண் உருவம். பணியும் துலாம் தராசாகும். துலாத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தராசு. விருச்சியம் தேள் சின்னம். வியன் தனுசு வில்லாகும். தனுசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வில்லு. விருச்சியம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு தேளு. அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தேளுக்குள்ள சுபாவம் இருக்குமா. இதுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த வில்லுக்குள்ள மாதிரியான சுபாவம் இருக்குமா. அருள் மகரம் கடல் ஜீவன். மகரத்துக்கு திமிங்கில மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அது என்ன உருவம்னு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி உருவங்கள் போட்டிருப்பார்கள். பொதுவாக அது கடல் வாழ்கிற ஒரு ஜீவன். அருள் மகரம் கடல் ஜீவன். அடுத்த கும்பம் பானை உரு. கும்பமாக இருக்கும் பானை உரு. அது ஒரு பாதியிலே ஒரு கும்பராசி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குதிரையிலே ஒருவர் இருக்கிறது போல இருக்கும், ஒருத்தர் தலையிலே பானை வைத்திருப்பது போல இருக்கும். என்ன இருந்தாலும் கும்பம் என்றால் அதிலே பானை உருவம் அதிலே இருக்கும். மீனமெனில் இரு மீன்கள். மீனராசியில் இருந்தால் இரு மீன் படம் போட்டிருக்கும். மிக அழகாய் வடிவமைத்து காணுகின்ற உருவம் போல் காட்சி தரும் குணம் என்பார். இதிலே எது மாதிரி உருவம் இருக்கோ அது மாதிரி குணம் இருக்குமா. மீன்களில் பாருங்கள், ரெட்டை மீன் இருக்கு இல்லையா. மீனராசி வருகின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு கரு உற்பத்தியானால், கன்சீவானால் ரெட்டப்பிள்ளை பிறக்கும். அதே மாதிரி மிதுனத்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கு இல்லையா. அந்த நேரத்தில் உற்பத்தியானால் ஒரு ஆண் பெண் இணைந்த 2 பேர் அவர்களுக்கு பிறக்கலாம். அப்படி இரட்டை குழந்தைகள் எல்லாம் பிறந்தால் அனிதா வனிதா. இது மாதிரி ஒரு அழகான தொடர் அழகான பெயர்களை வைத்து சூட்டுவார்கள். இப்படி இருக்கிற இதிலே மேஷத்திற்கு ஆடு. நீங்கள் மேச லக்கணத்திலே பிறந்திருந்தால், மேச ராசியிலே நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு ராசி சின்னம் ஆடு. இந்த ஆடு என்னென்னவெல்லாம் செய்யும்? நுனிப்புல் மேயும். அது முழுமையாக மேயாது, நுனிப்புல் மேய்ஞ்சுக்கிட்டே போகும். அது மாதிரி எதையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வதை காட்டிலும் லேசாக அரைகுறையாக தெரிந்து கொண்டாலே போதும். நீங்கள் அதை வைத்துக்கொண்டே எல்லோரையும் அசத்தி விடுவீர்கள். அது மட்டும் அல்ல, மந்தை மந்தையாக அந்த ஆடு செல்லுமா. அப்படி செல்வதனால் ஒன்று எது செல்கிறதோ அதன் பின்னாலேயே எல்லாம் செல்லும். ஆகினாலே மற்றவர்கள், உங்களுக்கு உறவினர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் யார் ஏதேனும் ஒன்றை செய்தால் அவர்களைப் போல நாமும் செய்ய வேண்டும்னு அவர்களை பின்தொடர்ந்தே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இது வரும். அதே மாதிரி சுவருக்கு மேலே ஏறிக்கொண்டு நிற்கும் ஆடு. அப்படி வீடுகளில் பார்த்தீங்கன்னா வரிசைக்கு சுவர் ஏறி போகும். மேலே ஏறினதுக்கு பின்னால் அதுக்கு இறங்க தெரியாது. ஆகையினாலே விவேகம் உங்களுக்கு ஓரளவு தான் அதுக்கு இருக்குமா. அந்த விவேகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் அடையாள சின்னமாக இந்த ஆடை கொடுத்திருக்கிறார்கள். மேஷத்திலே பிறந்தவர்கள் நல்ல கல்வி ஞானத்தை கற்றிருந்தால் வீரமும் அவர்களுக்கு இருக்கும், விவேகமும் அவர்களுக்கு உண்டாகும். சரி, ரிஷபம்னு எடுத்துக்கிறோம், மாடு. ஒருத்தர் சொன்னார், ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தேன், இந்த பையன் இப்படி கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளிக்கின்னு தெரியுறானே, இந்த பையன் யாருன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, இந்த அலுவலகத்தில் மாடா உழைச்ச மாடசாமிக்கு மகன் அப்படின்னாங்க. மாடா உழைச்ச மாடசாமிக்கு மகன் கண்ணுக்குட்டி போல் துள்ளிக்கிட்டு தெரிகிறாரு அப்படிங்கிறத அவர்கள் நகைச்சுவையாக சொன்னார்கள். பொதுவாகவே ரிஷபராசியிலே பிறந்தவர்களெல்லாம் மாடாக உழைக்க வேண்டியது இருக்குமா. உழைப்பு முக்கியம். அதுக்காகத்தான் நான் எழுதுவது வழக்கம். களைப்பு இருந்தாலும் கூட உழைப்பு உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. பொதுவாக உழைக்கும் காலத்தில் உறங்க நேரிட்டால் உறங்கும் காலத்தில் உழைக்க நேரிடும்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள்.
ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் அவர்களுக்கு ஓரளவு தான் கிடைக்கும். நிறைய உழைப்பாளியாக அவர்கள் விளங்குவார்கள். இந்த காளை சின்னம் என்னென்னவெல்லாம் செய்யுதோ பிறருக்காகவே அவர்கள் உபயோகப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு அவர்கள் நல்ல பலன்கள் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனுக்கு கூட அந்த காளை வாகனத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் ரிஷபத்திலே பிறந்தவர்களெல்லாம் பிரதோஷ விரதம் இருந்து வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி சின்னங்களின் மூலம் கூட அவருடைய எண்ணங்கள் குணங்களை எல்லாம் அழகாக முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். மற்ற சின்னங்களை பற்றியும் அந்த சின்னங்களுக்குரிய அந்த ராசிகளுக்குரிய பிறந்தவர்களுக்கு உரிய எண்ணங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த நிகழ்விலை பார்ப்போம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுகின்ற நாள். இன்றைக்கு தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வருமானம் வருவது மட்டும் அல்ல, வரன்களும் உங்கள் வீடு தேடி வரப்போகிறது. குரு மங்கள யோகம் இருப்பதால் கொடுத்த கடன்கள் வசூலாகலாம். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உருவாகலாம். அது மட்டுமல்ல, சேமிப்பு அதிகரிக்கும். இந்த நாளில் உங்களுக்கு செல்வாக்கும் மேலோங்க போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு காலையில் சந்திரன் காலை 7:20 உங்கள் ராசிக்கு வரப்போகின்றார். இந்த நாள் ஒரு இனிய நாள். சந்திரபலம் நன்றாக இருக்கிறதால் சஞ்சலங்கள் அகலும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். கொடுக்கல் வாங்கல்களெல்லாம் இருந்த குழப்பங்கள் அகலப் போகின்றது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே ராகு. இல்லத்தில் உள்ளவர்களால் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. குடும்பத்தினரின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து மகிழப் போகின்றீர்கள். இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் சனி என்பதாலும் சனி உங்கள் ராசியை பார்ப்பதாலும் சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு சஞ்சலத்தை தீர்க்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு இருக்கிறது. எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். ஆதாயம் கூடுதலாக கிடைக்கலாம். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார்கள். இதுவரை நீங்கள் உங்கள் மேல் ஏற்பட்ட வீண்பலிகள் இப்பொழுது அகலப் போகின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை எல்லாம் தீர்க்க முன்வருவீர்கள். அது மட்டும் அல்ல, 9ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். கல்விக்காக எடுத்த முயற்சி, கடல் தாண்டி செல்வதற்காக எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கும் நாள். இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறும். நாளை நடைபெறும் என்று நினைத்த காரியம் இன்றைக்கே உங்களுக்கு நடைபெறலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறுவதற்கான அறிகுறியும் தென்படுகின்றன. உறவினர் பகை அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிந்தாலும் கூட உடல்நலம் உங்களுக்கு போதிய அளவுக்கு இடம் கொடுக்காது. சூரியன் உங்கள் ராசிக்கு 7இல் இருப்பதால் உஷ்ணாதிக்க நோய்களுக்கு ஆட்பட நேரிடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிக கோபத்தின் விளைவாக அல்லல்கள் ஏற்படலாம். பயணங்களையும் மாற்றியமைக்கும் சூழ்நிலை உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். 2இலே குரு இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்களும் ஒழுங்காகும். அது மட்டுமல்ல, குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. பணியாளர்களாலும் தொல்லை ஏற்படும். பக்கத்தில் இருப்பவர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, தொட்டது துலங்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பயணத்தால் பலன் கிடைக்கப் போகின்றது. கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை மாறும். 10இலே ராகு இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையில் திட்டு மகிழும் உன்னதமான நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. குலதெய்வ வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டும் அல்ல, குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. அலைகடல் தாண்டி வரும் செய்தி ஆனந்தம் அளிக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டங்கள் தீட்டி அதில் வெற்றி பெறுகின்ற நாள். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறப் போகிறது. அது மட்டுமல்ல, செய்தொழிலில் புதிய பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்துக்கொள்வீர்கள். பழையவர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக்கொண்டு பொருளாதார நிலை உயர வழிவகுத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனிக்குரிய நாள்.
எனவே சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். உங்கள் ராசிநாதன் சனி. சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லை மீண்டும் இன்றைக்கு தலை தூக்கலாம். மாற்று மருத்துவத்தை மேற்கொண்டு குணமாக்கிக் கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் சனியின் சன்னதியில் எல் தீபம் ஏற்றுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் அகலும் நாள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பொது வாழ்விலே புகழ் கூடும், செல்வாக்கு உயரும், கட்டிடப்பணி தொடரும், கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். புது ஆயுத்திய யோகம் இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. மீனராசினியர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் அகலும், சமாதான கொடி பறக்கும், வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், செல்வநிலை உயரும், பகையான நட்பு கொண்டு உறவாகலாம், பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும், வீட்டில் உள்ளவர்களின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து மகிழும் இனிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படி.